எல்லாருக்கும் வணக்கம். இந்திய கல்வித்துறையில குறிப்பா காலேஜ், யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா ஆகணும் இல்ல ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட். யுஜிசி நெட் ஜூன் 2026 தேர்வுக்கான அதிகாரப்பூர்வமான NTA போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு. இத பத்தின முழுமையான அலசல தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு கூட போலாம். சரி, முதல்ல இந்த அறிவிப்பு எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்ப்போம். இது ஏப்ரல் 29, 2026 அன்னைக்கு NTA வெளியிட்ட ஒரிஜினல் பப்ளிக் நோட்டீஸ். இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா முக்கியமான டேட்டாஸையும் நாம பார்க்க போறோம். எல்லாமே பக்கா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். முதல்ல யுஜிசி நெட் 2026 பத்தின ஒரு சின்ன அறிமுகம், அடுத்து ரொம்ப முக்கியமான தேதிகள், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுக்கான ரூல்ஸ், கடைசியா நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். பகுதி 1 அறிமுகம். யுஜிசி நெட் 2026 இந்திய கல்வித்துறைக்கான நுழைவாயில். இந்த எக்ஸாமை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, NTA நடத்துற இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மொத்தம் 85 பாடங்கள்ல நடக்குது. இதுல பாஸ் பண்றது மூலமா நீங்க ஜூனியர் ரீசர்ச் ஃபெலோஷிப், அதாவது JRF வாங்கலாம், உதவி பேராசிரியர் ஆகலாம், இல்லனா PhD அட்மிஷன் கிடைக்கலாம். இந்த 3 விஷயத்துக்கான தகுதியை இந்த எக்ஸாம் தான் முடிவு பண்ணுது. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த PhD அட்மிஷன் நம்ம இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். பகுதி 2 முக்கியமான தேதிகள். இதுதான் ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஆல்ரெடி ஏப்ரல் 29 அன்னைக்கே அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. ஆனா நீங்க உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய டேட் மே 20, 2026. அன்னைக்கு ராத்திரி 11:50 நீங்க அப்ளை பண்ணி ஃபீஸையும் கட்டி முடிச்சிருக்கணும். ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ண மே 22ல இருந்து 24 வரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் விண்டோ கொடுப்பாங்க. மெயின் எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஜூன் 22ல இருந்து 30 வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த மே 20ங்கிற டெட்லைனை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன? ஜூன் 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எந்த சிட்டில எக்ஸாம் சென்டர்னு சொல்லிடுவாங்க. அது தொடர்ந்து ஜூன் 15க்குள்ள நீங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க எழுதின ரெஸ்பான்ஸ் ஷீட், அஃபிஷியல் ஆன்சர் கீ இதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெப்சைட்ல அறிவிப்பாங்க. பகுதி 3 விண்ணப்ப கட்டணம், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ். ஃபீஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 1150 ரூபாய். அதுவே ஜெனரல் EWS இல்லனா OBC NCL பிரிவினரா இருந்தா 600 ரூபாய். SC, ST, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் 3ஆம் பாலினத்தவர் இவங்களுக்கு 325 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இல்லனா UPI மூலமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மே 20ஆம் தேதி ராத்திரி 11:50க்குள்ள கட்டாயம் பே பண்ணிரணும். இப்போ டேட்ஸ், ஃபீஸ் பத்திலாம் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா அப்ளை பண்றப்போ NTA சொல்லியிருக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? பகுதி 4 ஆன்லைன் விண்ணப்ப வழிமுறைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்கள். இதுல நீங்க கட்டாயம் கவனிக்க வேண்டியது, நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் மூலமாவோ இல்ல வேற எந்த ஆஃப்லைன் மோட்லயும் அனுப்புனா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே போல ஒருத்தர் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். 2-3 அப்ளிகேஷன் போடுறதோ இல்ல இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இருக்க ரூல்ஸை பிரேக் பண்றதோ உங்களை உடனே தகுதி நீக்கம் பண்ணிடும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான சரியான வெப்சைட்ஸ் இதுதான். ugcnet.nta.nic.in அப்படி இல்லன்னா nta.ac.in. இந்த 2 அஃபிஷியல் வெப்சைட்ஸ் வழியா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணணும். வேற எந்த தேர்ட் பார்ட்டி லிங்க்ஸையும் நம்பாதீங்க. பகுதி 5 நினைவில் கொள்ள வேண்டியவை. இது ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. இந்த ஸ்லைட்ல NTA ஏன் ஒரு விஷயத்தை இவ்ளோ அழுத்தமா சொல்றாங்கன்னு பார்ப்போம். NTA உங்களுக்கான எல்லா மெசேஜ், அப்டேட்ஸ், OTP எல்லாத்தையும் நீங்க கொடுக்குற அந்த இமெயில் ஐடி அப்புறம் மொபைல் நம்பருக்கு தான் அனுப்புவாங்க. நிறைய பேர் பிரவுசிங் சென்டர்ல இருக்கிறவங்க இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அப்புறம் முக்கிய தகவல்களை மிஸ் பண்ணிடுவாங்க. இது உங்களோட வாய்ப்பையே கெடுத்துடும். அதனால தயவு செஞ்சு உங்களோட சொந்த இமெயில் மற்றும் மொபைல் நம்பரை மட்டுமே யூஸ் பண்ணுங்க. கடைசியா ஒரு கேள்வி. மே 20ஆம் தேதிக்கு முன்னாடி அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லனா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல சர்வர் டவுன் ஆகிற டென்ஷனை தவிர்க்க இன்னைக்கே அஃபிஷியல் வெப்சைட்க்கு போய் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இந்திய கல்வித்துறையில உங்களுக்கான இடத்தை பிடிக்க ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திக்கலாம்.